ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியாக சிறுப்பருப்பும் முருங்காய் வச்சுட்டு ஒரு நல்லா ட்ரையாக ஒரு டால் பண்ண போகிறோம். இந்த டால் சிம்பிளாக ஈஸியாக தான் பண்ண போகிறோம். இது நம்ம ஒயிட் ரைஸ் கூட நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ப்ளெயின் ஒயிட் ரைஸ் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம் குயிக்காகவே. வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதிலவே கொஞ்சம் சூடான ஒரு கப் அளவு சிறுபருப்பு இருக்குது பாருங்கள். இந்த அளவு இருக்குது. நீங்கள் ஒரு கப்பில் மெஜர்மெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த சேர்த்துட்டு நம்ம லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எந்த கப்பு காமிச்சேன் இல்லைங்களா, அதே ஒரு கப் அளவு நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு முருங்காய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கினாக்கா இதில் கொஞ்சம் பச்சை வாசனைலாம் இருக்காது. கொஞ்சம் மேலே மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் தான் பாருங்கள். நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாக்கா முருங்காய் பச்சை வாசனை இருக்குது, அவ்வளோதான். இதே எண்ணெயிலே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா வச்சோன்னா பிரியாணியில் ஒரு 2 பீஸு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். எல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஆனினவே பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது, ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 4 க்ரீன் சில்லியும், ஒரு பெரிய சைஸு ஆனியன்னு கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இதுக்கு மேலே பாருங்கள் சில்லி பவுடர் இருக்குது, காஷ்மீரி இது, அப்புறமா தனியா பவுடரு, டர்மரிக் பவுடரு, மேலே சீரக பவுடரு, அதுக்கு மேலே கரம் மசாலா எல்லாம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன், சும்மா சின்ன டீஸ்பூனில் தான் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்குனேன்னு. அதுக்கு மேலே வேணான்னு டமாட்டோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய சைஸ் டமாட்டோ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த டமாட்டோ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுலேயே பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்குனேன்னு மேலே சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பெருங்காயம் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா பருப்பு நம்ம செய்யறதால அதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்குனேன்னு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஜாஸ்தியில் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்குனா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் ஆனோன்னா இது கொஞ்சம் மசாலா கிரேவியெல்லாம் கொஞ்சம் திக்காகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காகிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்ப எடுத்து பார்த்துட்டேன். பாருங்கள் பருப்பு நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டேன். ஊறினே சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாவில் பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணினேன் பாருங்கள், இப்படி இருக்கும். நான் பருப்பு மசாலாவில் பருப்பு எல்லாம் நல்லா சேர்ந்துனா இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் ஒரு 2லேருந்து 3 கப் வரைக்கும் தண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் நினச்சிக்கோங்க. அந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ இதில் நம்ம மூடி வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா மெதுவாக நல்லா வேவட்டும். ஒரு 5 நிமிஷம் தான் நான் வச்சுக்கிறேன். திறந்து பார்த்துக்கலாம். சென்டரில் மிக்ஸ் பண்ணி நேக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு 80% நம்ம பருப்பு வேணும். ரொம்ப பருப்பு கொழும்பு செய்கிறதில்ல இது. நம்ம இந்த 80% வெந்தனா வறுத்து வச்சுக்கிறது நம்ம முருங்காய் இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு 80% வெந்தனோ அதுக்கு மேலே ஒரு 10% நம்மளுக்கு இது முருங்காய் இதில் வேணும், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா மூடி வச்சுட்டோம் ஒரு 5 நிமிஷம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொச்சி தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டிடுச்சு. பாருங்கள், இந்த திக்னஸ் இருந்தால் போதும், ஜாஸ்தி வேணாம். அப்போ தான் நம்மளுக்கு வெள்ளை சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான். மேலே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். ஃபுல்லாக சூப்பராக நம்ம இது மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சாதம் வெள்ளை சாதத்து கூட ரொம்ப நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரி தான் ரெசிபி இது. பாருங்கள், உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.